ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமாத்மன் இயற்றிய ஸ்ரீ சாய் சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையிலே தொகுத்து மூல மராத்தியிலே விரிவுரையுடன் இயற்றிய தைந்தின் சாயிபோத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள். இந்த நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயின் தினசரி ஞான போதனை தொகுத்து வழங்குபவர் டி.ஆர். மாதவன் அவர்கள். பிரார்த்தனை. சமர்த்த சாயி, இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமருளும் மந்திரம். இது இனிய பக்த பாவ மோக்ஷ சூத்திரம். அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம். சாய்நாதர் கடவுள் பக்தியுள்ளவர், தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர். இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள். மன அமைதியை பேணுங்கள். ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரே கூறுவார், கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார். சாய்ராம் உங்கள் அன்பான சொற்கள், பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் இன்றைய ஞான போதனை அத்தியாயம் 14, ஓவி 185. சாய் மகாராஜ் ஞான களஞ்சியம். மசூதியில் வசிப்பவராக மாறி கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் எந்த நாட்டிலே என்ன நடந்தாலும் அனைத்தும் அறிவார். விளக்கம். மசூதியிலே அமர்ந்து தான் எந்த நாட்டின் கடந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம் என்பதை சாய் மகாராஜ் அறிவார். ஜீவராசிகளின் ஒற்றுமையை அனுபவிக்காமல் அவுளியாவுக்கு செலவழித்த 3 ரூபாய் 14 அணாக்களினுடைய கணக்கு சாய்க்கும் ரத்தன்ஜிக்கும் எப்படி தெரியும்? நாந்தேட் ஷீரடியிலிருந்து வெகு தொலைவிலே உள்ளது. அவுளியாவும் சாயும் ஒருவரை ஒருவர் கூட அறிந்திருக்கவில்லை. அப்படியானால் அந்த செய்தி நட்சத்திரத்தை பாபா எப்படி புரிந்து கொண்டார்? அனைவரின் ஆன்மாவும் ஒன்றுதான். அவுளியாவும் பாபாவும் வெளிப்புறமாக வேறுபட்டிருந்தாலும் உள்ளுக்குள் ஒன்றாகவே இருந்தனர். அவர்கள் இருவரும் என்று சொல்வது கூட சரியல்ல. ஏனென்றால் அவர்கள் ஒருபோதும் பிரிக்கப்படவில்லை. ஷிரடிக்கும் நாந்தேடுக்கும் இடையே அதிக தூரம் இருந்தாலும் இருவருக்குமே ஒரே எண்ணம்தான். நட்சத்திரங்களைப் போலவே புனிதர்களும் பிரபஞ்சத்திலே என்ன நடக்கிறது என்பதை அறிந்திருந்தனர். ரத்தன்ஜி சாயினுடைய ஆசியை பெற்றார். நேரம் வந்ததும் அவருடைய மனைவி ரத்தனமான மகனை பெற்றெடுத்தார். பல வருட வறட்சிக்கு பிறகு திடீரென மழை பெய்த போது சேட்ஜிக்கு ஆண் குழந்தை பிறந்தது. அதன் பிறகு ரத்தன்ஜி தொடர்ந்து பாபாவிடம் வந்தார். வசந்த காலத்திலே மாமரம் பூக்கள் மற்றும் பழங்களை தரும். ஆனால் எல்லா மாம்பழங்களும் பழுக்கவில்லை. மேலும் ரத்தன்ஜியினுடைய 12 மகள்களில் 4 பேர் மட்டுமே உயிர் பிழைத்து நாந்தேட்டிலே மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். தற்செயலாக எது நடந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைத்து ஒரு கணம் கூட வருத்தப்படாமல் அமைதியாக இருந்தார் ரத்தன்ஜி. ராவ் பகதூர் ஹரி விநாயக் சாட்டே எப்படி ஷீரடிக்கு சென்றார் என்பதை பக்தர் லீலாமிருதத்தினுடைய 21வது அத்தியாயத்திலே தாஸ்கனு விவரிக்கின்றார். மகாராஜ் சாட்டேவை நீ திருமணம் செய்து கொள், உனக்கு ஒரு மகன் பிறப்பான் என்று ஆசீர்வதித்தார். இதன் மூலம் சாட்டே திருமணம் செய்து கொண்டார். அதன் பின் அவருக்கு முதல் 2 மகள்கள் பிறந்தனர். இதனால் பங்குகளில் பெரும் சரிவு ஏற்பட்டது. ஆனால் சாயினுடைய அருள் வீண் போகவில்லை. 2 மகள்களுக்கு பிறகு சாட்டேவிற்கு ஒரு மகன் பிறந்தான். அவன் மகாராஜாவினுடைய ஆசியுடன் மகிழ்ச்சியாக வளர்ந்தான். தானே நகரிலே சோல்கர் என்ற ஏழை ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவருடைய பக்தியிலே பாபா மகிழ்ந்தார். நெற்றியிலே குங்கும திலகம் இல்லாமல் அனுபவம் இல்லாத அறிவு பயனற்றது. அன்பில்லாமல் துதிகள் ஓதுவது, அர்த்தம் புரியாமல் வேதம் சொல்வது எல்லாம் முட்டாள்தனம். குறிப்பு: இது சாயி சரிதமல்ல, மகிழ்ச்சியினுடைய ஒரு பார்வை. இது பரமாமிர்தத்தினுடைய பலன். பக்தியுடன் உட்கொள்ளுங்கள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய தினசரி மற்றொரு ஞான போதனை அடுத்த தொடரிலே கேட்போம்.
சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय।